அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்பெஷல் ரெசிபி வந்து மாங்காய் சாம்பார். மாங்காய்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், 3 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு மாங்காய் தான் இப்போ நான் சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வெங்காயம் 100 கிராம், 2 தக்காளி, தேவையான அளவுக்கு சால்ட்டு, மஞ்சள் தூள், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க, எண்ணெய், குழம்பு மிளகாய் தூள் இவ்வளோ இருந்தாலே போதும். ஒரு சூப்பரான சாம்பார் நம்ம செஞ்சுருவோம். பருப்பை வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ இதை எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். கடாயை ஆன் பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதையும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதையும் இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதையும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுலாம் அது கூட 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2ஓ 3ஓ போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நாம் தேவையான அளவுக்கு மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கேன்னா நம்ம இதில் வேறு எந்த காயும் சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி 1 மாங்காய் மட்டுமே. அப்போ இந்த வெங்காயம் நல்லா சாம்பாரில் கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே நமக்கு இதுக்கு சேர்க்குறது. இப்போ இதில் பருப்பு தண்ணி சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துருவோம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததையும் மாங்காயை சேர்த்து கருவேப்பிலை மல்லித்தழை போடணும். இப்போ இதில் மாங்காயை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துட்டு இது பக்கத்து அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இதுக்கு ஒரு சைடிஷ் நம்ம செய்ய போகிறோம். இந்த பரங்கிக்காய் நல்லா இனிப்பாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ சைடிஷாக இதை செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வெங்காயம், வரமிளகாய் இதை மட்டும் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த இனிப்பு புளிப்பு அறுசுவையோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பரங்கிக்காயை நம்ம இதில் சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்மளுடைய பரங்கிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. மோரோவர் இப்போ இதில் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.